ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சிவாலயத்திற்கு வந்திருக்கோம். இது மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோவில். இந்த கோவிலின் பெயர் ஓட்டை கோவில் என்று இந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று ஆராய்ந்த போதுதான் தெரிந்தது, இந்த கோவில் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது, அதனால்தான் என்று. இடிந்த நிலையில் காணப்படும் இந்த கோவிலை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். ராஜேந்திர சோழன் என்ற மன்னன் கடாரம் வரை தனது காலை பதித்தான் என்பது நமது வரலாறு கூறும் உண்மை. அந்த மன்னனால் கட்டப்பட்ட கோவில் என்பதற்கு இந்த கோவிலில் சான்றுகள் பல உள்ளன. மேலும் இந்த கோவிலில் உள்ள மூலவர் மதுராந்தகேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுவதாகவும் இந்த கோவிலின் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த கோவிலின் நிலைதான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. கோவிலின் மூலவர் சிலையை சென்று பார்க்கலாம் என்று இருந்தபோதுதான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்குள்ள மூலவர் சிலையை சிறிது காலத்திற்கு முன்னர் யாரோ தோண்டி எடுத்து சென்று விட்டனர். அதன் கீழ் இருந்த பொக்கிஷங்களையும் அவர்கள் அபகரித்து சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது. மேலும் இந்த கோவிலின் மீது அக்கறை கொண்ட சிலர் தற்காலிகமாக ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜைகள் செய்திருக்கின்றனர். அந்த பூஜையும் நீண்ட நாட்களுக்கு செய்யவில்லை என்பதுதான் இங்குள்ள பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. பல கலை நுணுக்கங்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த கோவில் காலத்தின் சுழற்சியால் கரைந்துவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மனிதர்களின் தவறா இல்லை இந்த காலத்தின் தவறா என்பது போக போகத்தான் தெரியும். விளக்கு வைக்க கூட நாதியில்லாமல் விளங்காமல் போய்விட்ட இந்த கோவிலை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த கோவிலின் வரலாற்றை வருங்காலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பதிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இந்த கோவிலை சுற்றி ஆங்காங்கே காணப்படுகிறது. அந்த கல்வெட்டுக்களில் இந்த கோவிலை கட்டிய மன்னனின் பெயர் மற்றும் இந்த கோவிலில் உள்ள மூலவரின் பெயர் ஆகியவை தெளிவாக காணப்படுகிறது. இருந்த போதிலும் என்ன செய்வது? காணாமல் போன அந்த கோவிலை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை என்பதே தெரிகிறது. ஊர் மக்கள் தாங்கள் முழு ஆதரவு அளிப்பதாகவும், ஆனால் இதை கட்ட அரசும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று எங்களிடம் வேண்டுகோளை வைத்தனர். இது போன்ற பழம்பெருமை வாய்ந்த கோவில்களை பற்றி இந்த ஊர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நமது கடமையாகவே உள்ளது. மேலும் ஒரு மொழியின் அழிவு எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால் அதன் பாரம்பரியத்தை இழக்கும் போதுதான் என்று கூறுவார்கள். இது போன்ற கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்போம், நமது மொழியும் அதனுடன் சேர்ந்து வளர்ப்போம் என்று உறுதி கொள்ள வேண்டும் நாம் யாவரும். ஒரு கோவிலை கட்ட கூட இந்த அளவிற்கு பாடுபட்டு குழி பறித்திருக்க மாட்டார்கள் சமூக விரோதிகள். இந்த கோவிலை அழிப்பதற்காக இவ்வளவு பெரிய குழியை தோண்டி இங்கிருந்த லிங்கத்தையும் அபகரித்து சென்றிருக்கிறார்கள் அந்த சமூக விரோதிகள். இது போன்று செயல்படுபவர்களுக்கு இடமளிக்காதவாறு ஒன்று கூடி காப்போம் இந்த கோவிலை என்று உறுதியெடுப்போம். அழிவின் விளிம்பில் உள்ள இது போன்ற சரித்திரங்களை மீட்டெடுப்போம் என்றும் உறுதி கொள்வோம். கோவிலில் உள்ள சிற்பங்கள் யாவும் கேட்பாரற்ற நிலையில் ஆங்காங்கே சிதறி காணப்படுவது எங்கள் மனதை புண்படுத்தியதாகவே இருந்தது என்று கூறலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சு வரணும். இது போன்று அழிந்து வரும் கோயில்களை காக்கிற எண்ணம் எல்லா மக்கள் மனசுலயும் வரணுங்கிறதா எங்களோட பணிவான வேண்டுகோளா இருக்கு. இந்த கோயிலின் பின்புறத்துல காணப்படும் கல்வெட்டுகள்ல ஆராய்ந்தோம் அப்படின்னா இந்த கோயிலை பத்தினா முழுமையான வரலாறு தெரிய வரும் அப்படிங்கிறது எங்களோட சின்ன வேண்டுகோளா இருக்கு. இந்த ஒளிப்பதிவிற்காக பெரியசாமியுடன் கோபிநாத்.